பொற்குவியலின் முடிவு என்ன? பேராசைப்பட்ட அந்த மனுஷன் வந்து அனைத்தையும் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது என்ன தெரியாமல் புதையலை காத்த பூதம் போல் அங்கேயே அவன் வந்து தங்கிட்டான். மாலை நேரம் ஆக ஆக குளிர்காற்று வந்து அவன் உடலை வந்து வாட்டிடுச்சு. ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் அச்சமயம் வந்து இருக்கிறான். அந்த சமயத்தில் வந்து 2 திருடர்கள் வந்து அங்கே வந்து சேர்றாங்க. அப்போ வந்து ஒவ்வொருவரும் அதனை முழுவதும் அவங்கவுங்களே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அப்போது அப்பொருளை பார்த்து கொண்டிருப்போம் வந்து, நண்பர்களே, நாம் அனைவரும் இப்போது மிக பசியோடு இருக்கிறோம். எனவே நம்மள யாராவது ஒருத்தவங்க போய் இதிலிருந்து ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு சென்று போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். சாப்பிட்டு தெம்புடன் ஆளுக்கு ஒரு குவியில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். வந்தவர்கள் வந்து ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போய் கடை வீதிக்கு சென்று உணவையும் வாங்கிக்கிட்டு அவன் உணவை வாங்கிட்டு வரலான்னு நினைக்கும்போது அவன் மனசில் வஞ்சக எண்ணம் உருவாகுது. அவன் வந்து கடை வீதியை அடைஞ்சிட்டோன்னு 2 ரொட்டிகளை வாங்கி அதில் வந்து விஷத்தை வாங்கி தடவிட்டான். இந்த ரொட்டிகளை அவர்கள் சாப்பிட்டதும் இறந்துடுவாங்க, இந்த 3 குவிகளை நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தானாகவே எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லி அவன் வந்து எண்ணி மகிழ்ச்சி அடைகிறான். அதே சமயம் வந்து பொண்ணை பாதுகாத்து கொண்டிருந்த இருவரும் வந்து ரொட்டிகளை வந்து கொண்டு வந்த உடனே அவனை வந்து இருவரும் பாய்ந்து வெட்டி கொன்றுவிட்டு கொல்லணும்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அப்போ வந்து அல்லாஹுடைய நாட்டமும் வந்து வேறு விதமாக இருக்குது. கடை வீதிக்கு வந்து சென்றவன் வந்து விஷத்தை தடவிய ரொட்டி 2 கொண்டு வரான். பொண்ணை காத்து கொண்டு இருந்த இருவரும் வந்து தயாராக வைத்திருந்த குத்துவாளால் அவனை வந்து குத்தி தாக்கி சாவடிச்சிடுறாங்க, மௌத்தாக்கிடுறாங்க. ஒருவன் வந்து தொலைந்தான், நம்ம வந்து உணவை உண்டு முடித்து விட்டு இக்குவியலை வந்து நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. விஷம் தன் வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க 2 பேரும் மௌத்தாகி கீழே விழுந்துடுறாங்க. 3 பிணங்களும் அங்கங்கே கிடக்குது. தங்க குவியல் வந்து அவர்களை பார்த்து ஜொலிக்குது. அப்போது வந்து அவ்வழியாக அங்கே வந்து கொண்டு இருந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இவர்களோட மௌத்தாகி கிடக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. எவன் ஒருவன் இவ்வுலகத்தை பெருசாக கருதி தேர்ந்தெடுத்து கொள்கிறானோ அவன் வந்து இந்த உலகத்திலேயே இல்லையே, உலகமும் இல்லை அவனுக்கு, அந்த உலகமும் இல்லை, மறுமையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சென்றுறாங்க. பேராசை பெருநஷ்டம் என நாம் வந்து அறிந்து கொள்ளணும். மற்றவர்கள் மேலே பேராசைப்படாமல் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முறைப்படி வாழ்ந்து நற்செயல்கள் செய்து ஈருலகிலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.